இந்த பொருளின் அடக்க விலையை நம்ம என்னென்னு வச்சுக்கிடலாம், சம் எக்ஸ் அமௌண்ட்டுன்னு வச்சுக்கிடலாம். ஸோ இப்போ ரவி தனக்கு 20% லாபம் கிடைக்கிற மாதிரி ராஜாட்ட அந்த பொருளை சேல் பண்ணியிருக்காரா. ஸோ அப்போ ராஜா வாங்கிய விலை என்னவா இருக்கும், இந்த எக்ஸ் அதனுடைய 120% இருக்குமா. அப்போ தான் ரவிக்கு 20% லாபம் கிடச்சிருக்கும். ஸோ அப்போ ராஜா வாங்கிய விலை எக்ஸின் 120%. இப்போ சக்தி வாங்கிய விலை என்னவா இருக்கும், ராஜா தனக்கு 25% லாபம் கிடைக்கிற மாதிரி அந்த பொருளை சக்தி கிட்ட சேல் பண்ணுறாரு. ஸோ அப்போ இதுதான் ராஜா கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளின் அடக்க விலை. ஸோ அப்போ இந்த அமௌண்ட்டின் எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும், 125%.